இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களை, அவர்கள் கட்சியின் நிர்வாகிகளை பலர் தற்குறிகள் என்றும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்றும் அழைப்பதை பார்த்து நமக்கு இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல் என்று தோன்றினாலும் கூட, ஆனால் அவர்களை அப்படித்தான் அழைக்க வேண்டும் போல தோன்றுகிறது என்று நினைக்கின்ற பொழுது அவர்களை அப்படி அழைப்பதற்கு நமக்கு கூசுகிறது. ஏனென்று கேட்டால், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடிகர் விஜய் முதல்வர் ஜோசப் விஜய் என்று ஆனதற்கு பிறகும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று வரை அதிகாரம் மிக்க ஒரு பதவியில் இருக்கிறோம். மக்களுக்கான கண்ணியம் மிக்க ஒரு பொறுப்பை வகிக்கிறோம். மக்களுக்கு செயல்பட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு இன்றளவும் அவர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகளாகவே இருக்கிறார்கள். இதை ஏன் நாம் இப்படி பேச வேண்டி இருக்கிறது என்று கேட்டால், மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்களே கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக அவருடைய கட்சியை சார்ந்தவர்களே போராடுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், மக்களுக்காக போராடினார்களா, நாட்டுக்காக போராடினார்களா என்று கேட்டால் எதுவும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அங்கே நடந்த பிரச்சனை, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து பலரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கிறீர்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். பல ஆண்டுகளாக நடிகர் விஜய் திரைப்படத்திற்கு போஸ்டர் ஒட்டி, கொடி பிடித்து, கோஷம் போட்டு, கட் அவுட் வைத்து, அந்த கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து நடிகர் விஜயின் புகழை பரப்பிய எங்களை ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? எங்களுக்கு ஏன் சரியான பொறுப்பு கொடுக்க மறுக்கிறீர்கள்? ஆட்சிக்கு வரும் வரை நாங்கள் தேவை, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சுயநலவாதிகளின் கூடாரமாக தமிழக வெற்றி கழகம் மாறுவதா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இது ஒரு விதத்தில் ஓரளவிற்கு உண்மையும் கூட. அதனால்தான் தமிழக வெற்றி கழக ஆட்சியை பற்றி பலர் பல்வேறு விதமாக விமர்சிக்கிறார்கள். அவர்களை பற்றி விமர்சனம் செய்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். நேற்று கூட திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சரை விமர்சனம் செய்தார் என்று சொல்லி அவரை அவசரமாக கைது செய்திருக்கிறார்கள். முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்து சொன்னவர்களை கைது செய்வதில் காட்டுகின்ற இந்த ஆர்வத்தை, இந்த நடவடிக்கையை, இந்த வேகத்தை கஞ்சா வியாபாரிகளிடம், மறைமுகமாக போதை பொருட்களை விற்பனை செய்கின்ற மாஃபியா கும்பலிடம் நடிகர் விஜய் அரசு காட்டியிருந்தால் நடிகர் விஜய் அரசை நாமும் பாராட்டி இருக்கலாம். அதனால்தான் விஜய் அரசு பல கடுமையான விமர்சனங்களை சந்திக்கிறது. இன்றைக்கு கூட நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது, வெளியாக போகிறது. அது சம்பந்தமாக ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அவர் அமைச்சர் என்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம், அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு 3 மணி நேரம் நான் பழைய ரசிகனாக மாற வேண்டும், அதற்கு முதலமைச்சர் விஜய் அனுமதி தர வேண்டும். என்ன கேட்கிறார் பாருங்கள். ஒரு நாள் முதல்வராக ஒரு திரைப்படம் வந்ததை போல இவர் 3 மணி நேரம் ரசிகராக மாற வேண்டுமா? ஏன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ரசிகராக கூட மாறிவிடுங்கள்
யார் உங்களை தடுத்தார்கள்? அதை விடுத்துவிட்டு அமைச்சராகவும் இருக்க வேண்டும், ரசிகனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் மோசமான செயல் இல்லையா? அதனால்தான் தமிழக வெற்றி கழக அரசையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் விமர்சனம் செய்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் உதயகுமார், தாய்மாமன் சீர் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர்களே, அந்த திட்டத்தை எப்பொழுது அறிமுகப்படுத்த போகிறீர்கள்? ஜனநாயகன் என்கின்ற திரைப்படத்தை நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் ஏற்கனவே அந்த திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு பல முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டது, பல காரணங்கள் இருந்தது என்கின்ற காரணத்தால் ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் தற்பொழுது திரை அரங்குகளில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய செய்ய வேண்டும். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகின்ற திரையரங்குகளில் அரங்கு நிறைந்த காட்சிகளாக அந்த திரைப்படம் ஓட வேண்டும் என்று அமைச்சர் புஷி ஆனந்த் அறிவிக்கிறார். அதை கிண்டலடித்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், போகிற போக்கை பார்த்தால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகின்ற அன்று தமிழக வெற்றி கழக அரசு அன்றைய தினத்தை அரசு விடுமுறையாக கூட அறிவித்தாலும் அறிவிப்பார்கள் என்று கிண்டல் அடித்தார். அதை போலவே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக வெற்றி கழக அரசை கிண்டல் அடித்து இருக்கிறார். என்னவென்று கேட்டால், முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கமான விஷ்ணு ரெட்டி அவர்களையும் அவருடைய திரைப்படத்தை தயாரித்த ஒருவரையும் அவருடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய கேமராமேனுக்கும் அரசு உயர் பதவிகளை தந்ததை போல நடிகர் விஜய்க்கு ஒப்பனை கலைஞராக இருந்தவரை, நடிகர் விஜய்க்கு மேக்கப் மேனாக இருந்தவரை அரசு உயர் பதவியில் அமர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு அவசியம் இருக்காது என்று விமர்சனம் செய்தார். ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் அரசு நிர்வாக திறமை இல்லாத அரசு, பகட்டான அரசு, விளம்பரத்தில் நாட்டம் கொண்ட அரசு என்பதை தவிர இவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை எதையும் செய்யவில்லை. இனியும் செய்வார்களா என்பதும் சந்தேகம்தான் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.